இருக்கு. இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவம் இருக்கு. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு வினோத்துக்கான 2 டாபிக் அட்ரஸ் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 டாபிக்கையும் இவங்க கரெக்டா அட்ரஸ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட்ல வினோத் அவர்களுக்கு இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மரை தூக்கி கொடுத்திருப்பாங்க. அந்த மனுஷன் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கும்போது கொடுத்த ரீசன்ஸ் இருக்கு தெரியுமா, அது ரொம்பவே மோசமா இருந்துச்சு. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த வீட்டு தலையா இருந்துகிட்டு எஃப்ஜே கிட்ட சண்டை போட்டது ரொம்பவே தப்பா இருந்துச்சு. எஃப்ஜே தான் கத்துறானா, இவர் வீட்டு தலையா இருந்துட்டு இவரும் கத்த ஆரம்பிச்சாரு, அது ரொம்பவே தப்பா இருந்துச்சு, அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் குத்துறாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்லி குத்துறாங்கன்னா, ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்குமோ அந்த டாஸ்க பாதியிலே விட்டுட்டு எந்திரிச்சு ஒரு மாதிரி வெளியே நடந்து போனது ரொம்பவே தப்பா இருந்துச்சு. வெளியே நடந்து போயிட்டு அந்த டாஸ்க ஒரு மாதிரி அழிக்கிற மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியா கதவு கிட்ட எல்லாம் போனது ரொம்பவே தப்பா இருந்துச்சு, அது பார்க்கவே நல்லா இல்ல, அதனால நாங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி இருப்பாங்க. இது ஆக்சுவலா வாண்டடா தான் குத்துனாங்க, அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாண்டடா குத்துனாங்க. ஏன்னா அந்த மனுஷன் இந்த வாரம் வீட்டு தலையா ஆயிட்டாரா, வீட்டு தலையா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃபீபாஸ் வரை கையில வச்சிருந்தாரா. அப்படி இருக்கும்போது வீட்டு தலையா இருந்தா அடுத்த வார கேப்டன்சி போட்டியில அவரால் போட்டி போட முடியும். ஒருவேளை அவர் அடுத்த வார கேப்டன்சி போட்டியில வின் பண்ணிட்டாருன்னா அடுத்த வாரமும் வீட்டுக்குள்ள நாமினேஷன் ஃபீபாஸ் வாங்கிடுவாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்து தான் வீட்டுக்குள்ள எல்லாருமே பிளான் பண்ணி அந்த மனுஷனை குத்துனாங்க. அப்ப அந்த மனுஷன் கேமரால போய் ஃபீல் பண்ணி கூட பேசியிருப்பாரு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. எல்லாருமே சேர்ந்து குத்திட்டாங்க, நான் வந்து அடுத்த வர கேப்டன்சி போட்டியில போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன், அதனால நீங்க பார்த்து பண்ணுங்க, நான் உங்ககிட்ட விட்டுறேன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட பேசியிருப்பாரு. அதை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கடந்த 3 வாரங்களா அவரை சும்மா ஜெயில தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு தடவை எஃப்ஜே தூக்கி போட்டான், இன்னொரு தடவை மொத்தமா தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா தேவையே இல்லாம ஒரு கேப்டன் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொத்திருக்காங்க. அந்த விஷயத்துல அந்த மனுஷன் ஜெயில இருக்கும்போது பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. நேத்து அந்த மனுஷனை ஜெயில தூக்கி போடும்போது பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன் கஷ்டமா இருந்துச்சுன்னா, அந்த மனுஷனை விட வீட்டுக்குள்ள டம்மி நிறைய இருந்துச்சு. அந்த ஆனியன் ஸ்டார்லாம் இருக்காருல்ல, அந்த ஆனியன் ஸ்டார்லாம் ஒரு இளவையும் பண்ணல, சும்மா தான் சுத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனெல்லாம் விட்டுட்டு இப்படி வீட்டுக்குள்ள தலை பதவியும் கரெக்டா பண்ணிக்கிட்டு டாஸ்கையும் கரெக்டா பிளே பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை சில்லி ரீசன்ஸ் வச்சு குத்துனது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதனால இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கூட சேர்த்து விக்ரமுக்கான டாபிக் அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, விக்ரமுக்கான டாபிக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, வீட்டுக்குள்ள விக்ரம் அவர்கள் 2 சம்பவத்தை பண்ணிருக்காப்ல. அந்த 2 சம்பவத்துல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் தான் கரெக்டா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்னொரு சம்பவத்தை கட் பண்ணிட்டாங்க. அதனால எந்த சம்பவத்தை எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியல, அதனால 2 விஷயத்தை சொல்லிடுவோம்னு சொல்றேன். ஒன்னு, ஒரு தடவை சுபிக்ஷா கிட்ட ஏதோ ஒன்று பேசியிருப்பாரு. சுபிக்ஷா அவங்ககிட்ட கேமே இல்லை, நீ ஃபுல்லா டவுன் ஆயிட்ட, உனக்கு மேல அரோரா ஏறி போயிட்டு இருக்கா, அவங்ககிட்ட ஆட்டமே இல்லை, நீ ஃபுல்லா காலின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு கூட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் உட்காந்து ஓன் ஒப்பாரி வச்சிருக்கோம். அப்ப இவரும் போயிட்டு உட்காந்து அழுதுருப்பாரு. திருப்பி பிக் பாஸ் கூட்டு வெளியே நிப்பாட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா ஒரு டிராமா போட்டிருக்குமா, அப்படி பேனிக் அட்டாக் வந்த மாதிரி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அப்படின்னு பண்ணிருக்கோம். உடனே ஸ்டோர் ரூம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. தூக்கிட்டு போயிட்டு அங்கேயும் ரூமை மாத்திருப்பாங்க. 10 நிமிஷத்துல தெம்பா வந்து வீட்டுக்கு ஒரு ஆட்டத்தை போட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயத்துல சுபிக்ஷாவை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, விக்ரம் அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இவர் சொன்ன விஷயத்தினாலதான் அந்த பொண்ணு அழுதுச்சு. அப்ப கண்டிப்பா இவர்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா சொன்ன, உனக்கு என்ன பிரச்சனை, எதனால அப்படிலாம் பேசின, எதனால உனக்கு அப்படி தோணுச்சு, எதனால அரோரா வந்து மேல போனதா தோணுச்சு, எதனால சுபேட்சா வந்து கீழே போனதா தோணுச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நேத்துக்கான எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, வீட்டுக்குள்ள அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி போட்டி வச்சிருப்பாங்க. அந்த கேப்டன்சி போட்டியை லைவா பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் விக்ரம் அவர்கள் பயங்கரமா மேன் ஹேண்ட்லிங் பண்ணாப்ல. ஏன்னா அந்த டாஸ்க்கை வந்து ரொம்பவே ஹார்ஷா பிளே பண்ணிருக்காப்ல, காலங்களெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்து அவர் டீமை வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்த எல்லாருமே டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாப்ல. அது லைவ்ல மட்டும் தான் வந்துச்சு, எபிசோட்ல வரல. இதனாலதான் சொல்றேன், இந்த டாபிக் எல்லாம் இவங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எபிசோட்ல ஏகப்பட்ட விஷயத்தை கட் பண்ணிருக்காங்க. சோ எபிசோட்ல வர்ற சம்பவங்களை மட்டும்தான் இவங்க சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில இவரு கால கையெல்லாம் பிடிச்சி இழுத்ததை ஃபுல்லா எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, சும்மா அந்த டாஸ்க் போச்சு, அப்படியே கட் பண்ணாங்க. டக்குன்னு எஃப்ஜே கத்த ஆரம்பிச்சா, அப்படியே கட் பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்க. எஃப்ஜே கடந்து கத்திக்கிட்டே இருந்தான். இந்த டாபிக் மட்டும் தான் அங்க ஷோ பண்ணிருக்காங்களே தவிர மற்றபடி அவன் கால கையெல்லாம் பிடிச்சி இழுத்தது இல்லை. மேபி வேற ஏதாவது இஷ்யூ வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியல. ஆனா அந்த சீனை மொத்தமா கட் பண்ணிட்டாங்க. அதனால எப்படி இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த 3 விஷயத்தை அட்ரஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒன்னு வினோத்துக்கான டாபிக், இன்னொன்னு விக்ரம்கான. இந்த 2 டாபிக், இந்த 3 விஷயத்தையுமே அட்ரஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வினோத்துக்கான டாபிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு கொடுத்த ரீசன்ஸ் எல்லாமே என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்ட் கிடையாது ப்ரோ. ஆனா இங்க இன்னொரு இருக்கு, வினோத்துக்கான இந்த டாபிக்கை இன்னொரு எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க.
வினோத்துக்கு இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்கல்ல, இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்குற அந்த சீன்ஸ் எல்லாமே 1 hour எபிசோட்ல அப்படியே கட் பண்ணிட்டாங்க. டப்புன்னு ஒரு மாதிரி காமிச்சாங்க, டக்குன்னு பேசினாங்க, அப்படியே கட் பண்ணாங்க, அப்படியே வினோத்தை ஜெயிலுக்கு கொண்டு வந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டாபிக்கை எப்படி எடுத்து பேச போறாங்கன்னு தெரியல. முக்கியமான டாபிக் எல்லாத்தையுமே 1 hour எபிசோட்ல கன்றாவியா கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கண்டிப்பா கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேசுறதா சொல்லியிருக்காங்க, வினோத்துக்கான ஒரு டாபிக் இருக்கதா சொல்றாங்க. அது கேப்டன்சி டாபிக்கா இல்ல இந்த டாபிக்கான்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ இந்த டாபிக் இருக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த டாபிக்கை கண்டிப்பா எடுத்து அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இந்த டாபிக்ல அந்த மனுஷன் மேல ஃபுல் தப்பு கிடையாது ப்ரோ. என்ன சொல்லி குத்துறாங்க, எஃப்ஜே கிட்ட சண்டை போட்டான்னு சொல்லி குத்துறாங்க. எஃப்ஜே கிட்ட எதுக்கு சண்டை போட்டாங்க, அவன் கடந்து கத்திக்கிட்டே இருந்தான். அந்த இடம் வந்து ஒரு மாதிரி மெஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவன் உட்கார்ந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட போய் கத்தனா மட்டும் தான் உட்கார வைக்க முடியும். உட்காருப்பா, கத்தாத, நீ உட்கார எஃப்ஜேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல எஃப்ஜே கத்த தான் பின்னாடி நம்ம வினோத்தர்கள் கத்த ஆரம்பிச்சிருப்பாப்புல. சோ இங்க எஃப்ஜே தான் ட்ரிகர் பண்ணான். ஸோ நியாயப்படி எல்லாருமே சேர்ந்து எஃப்ஜே தான் நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்கணும். ஓகேவா, எஃப்ஜே தான் போட்டு குத்தி சும்மா இல்லாம அந்த பொது இடத்துலயுமே கத்தி ஒரு மாதிரி இடத்த வந்து அசிங்கப்படுத்துறான்னு சொல்லிட்டு எஃப்ஜே தான் காலி பண்ணியிருக்கணும். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, வினோத்தை குத்துனாங்க. சோ ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணவனை விட்டுட்டு அவனை கேட்ட வினோத்தை குத்துனதுனால கண்டிப்பா இந்த டாபிக் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தது இன்னொரு ரீசன் என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது அந்த டாஸ்க் விட்டு எந்திரிச்சு ஆக்டிவிட்டி ஏரியாக்கு நேரம் நடந்து போனாரு, சும்மா அங்க நடந்துட்டு இருந்தாரு, அது பார்க்க நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா அவர் ஏன் நடந்து போனாரு, அந்த பாட்டை கண்டுபிடிக்க நடந்து போனார். ஏன்னா நீங்க காதுக்குள்ள கத்திட்டே இருக்கீங்க, அவங்க ஒரு ஸ்டெப் போடுறாங்க, அந்த ஸ்டெப்பை வச்சுதான் அந்த பாட்டை கண்டுபிடிச்சாகணும். அப்ப அவங்க ஸ்டெப் போட்டுட்டு இருக்கும்போது நீங்க காதுக்குள்ள கத்தமோ அந்த ஸ்டெப் மறந்து நீங்க கத்துறது மட்டும் தான் பிரெயின்குள்ள போகும். அப்ப அவர் என்ன பண்ணாரு, உங்களெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஒரு செகண்ட் ஃப்ரீயா யோசிச்சா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அவர் சுத்தி வந்துட்டு இருந்தாரு. ஓகேவா, வேனுக்குன்னு சுத்தி வந்தாரு. அப்படி சுத்தி வந்துதான் 3 பாட்டு கண்டுபிடிச்சாரு. அப்படி சுத்தி வந்துதான் 3 பாட்டு கண்டுபிடிச்சாரு. சோ அப்படி இருக்கும்போது அதை ஒரு ரீசனா கொண்டு வந்து ஒரு டாஸ்க்ல எந்திரிச்சு போறது ரொம்ப தப்புன்னு சொல்றது எனக்கு தெரியல. அப்படி பார்க்க போனா அப்போ ஒரு டாஸ்க்ல கத்துறது தான் தப்பு. அப்ப நீங்க எல்லாரும் கத்திட்டு இருந்தீங்களா, எதுக்கு அந்த மனுஷன் நீங்க விளையாடும் போது எங்கேயாவது கத்தினாரா? வாய்ப்பே கிடையாது. அது சைட்ல உட்காந்து வேணா பாட்டு பாடி இருப்பாரு, இப்படி காதுக்குள்ள வந்து கத்திருக்க மாட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது நியாயப்படி பார்த்தா இவங்க மேலதான் தப்பு. ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கத்துனது இவங்க தப்பு. கத்திட்டு அந்த மனுஷன் எந்திரிச்சு போனான்னு சொல்லிட்டு அவனை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல போட்டது தப்பு தானே. இப்போ இந்த மனுஷன் ஃபீல் பண்ணி வேற பேசி வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ரொம்பவே உடஞ்சிட்டார். ஒரு 3 வாரத்துக்கிட்ட தொடர்ந்து குத்திட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? ஒரு 3 வாரத்துக்கிட்ட தொடர்ந்து குத்திட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பா கஷ்டப்படத்தான் செய்வார். அதனால அந்த மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சிட்டாப்ல. ஸோ கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணி அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல நீதியை கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவருக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், வெளியே வினோத்துக்கான சப்போர்ட்டர்ஸ்க்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது விக்ரம்கான டாபிக்கை பொறுத்தவரைக்கும் இந்த சுபிக்ஷா மேட்டரை எடுத்துருவாங்க. சுபிக்ஷா மேட்டரை கண்டிப்பா கேட்பாங்க. என்ன ஆச்சு, எதனால அழுதிங்க, விக்ரம் அப்படி என்ன சொன்னாரு, எதனால ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த டாபிக் ஒரு மாதிரி எடுத்துருவாங்க. ஆனா அந்த கேப்டன்சி டாபிக்கை தான் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா 1 hour எபிசோட்ல கட் பண்ணியிருக்காங்க, அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டாங்க. இருந்தாலும் எஃப்ஜே கத்திட்டு இருந்தான். எஃப்ஜே கண்டவனி கத்தி இவரு போய் எல்லாருக்கிட்டே மன்னிப்பு வேற கேட்டாரு. விக்ரம் வந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு வேற கேட்டாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த டாபிக் எடுப்பாங்க, எடுத்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அட்ரஸ் பண்ணும்போது கரெக்டா அட்ரஸ் பண்ணணும். உங்களோட செல்ல பிள்ளை விக்ரம் அவர்கள் செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்படியே பொத்தனாப்புல கேட்டுட்டு அப்படி பொத்தனாப்புல விட்டீங்கன்னா சரி கிடையாது. பிசிக்கல் டாஸ்க் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பிசிக்கல் டாஸ்க்னா மண்டை உடையிற மாதிரி ஆடலாமா? ஆடக்கூடாதுல்ல, கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். அந்த வகையில் அவர் உண்மையாவே ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாரு. ஒரு மாதிரி காலகையெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி நிறைய பண்ணிட்டார். கண்டிப்பா இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணோம். ஆனா இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணா எஃப்ஜே மாட்டுவான். ஏன்னா எஃப்ஜே விக்ரம் அடிச்சான், எஃப்ஜே வந்து விக்ரம் அடிச்சான். அதனால கண்டிப்பா இந்த டாபிக் அட்ரஸ் பண்ணும்போது எஃப்ஜே மாட்டுவான். 2 பேரும் மாட்டிட்டு போற பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே அரமெண்டல் மாதிரி தான் பண்ணிச்சு. ஓகேவா, 2 பேரும் மாட்டுறது தப்பு கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி அட்ரஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கான எபிசோடு சிம்பிளா தான் இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பெரிய டாபிக்லாம் எதுவுமே இல்லை. சாண்ட்ராக்கான டாபிக் தான், அதை தாண்டி வீட்டுக்குள்ள டாபிக்கே கிடையாது. ஏன்னா அடுத்ததா திவ்யா டாபிக் இருக்கு. திவ்யா கடந்து கத்திட்டு இருந்தாங்க. மற்றபடி வேற எந்த ஒரு விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெருசா இதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வரப்போற வாரம் வந்து ஃபேமிலி டாஸ்க் இருக்கு. அதனால பெருசா ரஷ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு தான் பிடிப்பாங்க. இன்னைக்கான எபிசோட்ல லைட்டா ரஷ்ஷா இருந்தாலும் நாளைக்கான எபிசோட்ல ரொம்ப ஃபன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.